நமः பரமரிஷிப்யோ நமः பரமரிஷிப்யः. ஹரிः ஓம். யஸ்யாந்தர்நாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாமகோத்திரம் ந சூத்திரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நபும்சம் ந ச ஸ்திரீம் நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சகஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மௌனவ்யாக்கியா பிரகடிதபரபிரம்மதத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவృతం பிரம்மனிஷ்டைः. ஆச்சார்யேந்திரம் கரகலிதச்சின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்தவிபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதிநகேந்திரசங்கபவயே யோகீந்திரவந்தியாய ச மோஹத்வாந்ததிவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபாரசச்சித்சுகவாரிராசேः யஸ்யோர்மிமாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்திசமயே சித்தாத்மசத்பாவதः. கோஹம் பாவயுதः குதோ வரதியா திருஷ்டுவாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவः பூர்ணோ விபாதி ஸ்வயம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அந்யாம்ஷ ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்சரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. நேற்றுக்கு நாம் ரிக்வேத மந்திரங்கள்லாம் இதில் வருது கடோபனிஷத்தில். அரண்யோ நிஹிதோ ஜாதவேதா இதெல்லாம் ரிக்வேதிய மந்திரங்கள், ரிக்குகள். அதெல்லாம் நாம் நேற்றுக்கு அர்த்தம் பார்த்தோம். இதையெல்லாம் ஸ்ருதியே இங்கே உத்தரிக்கிறது கடோபனிஷத்தை. அக்னி உபாசனை இந்த ஆத்ம விசார வேதாந்த விசாரத்தோடு அணுகி வர்றது. எல்லா அத்தியாத்ம சம்பிரதாயத்துலேயும் அத்தியாத்ம நிஷ்டையிலையும் அதுக்கு சப்போர்ட்டான சாதனைகள் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நல்ல நிஷ்டை, ஆத்ம நிஷ்டை ஏற்படும். ஏஷு சத்சு ஏவ சந்நிஷ்டா யதபாவேன சித்தியதி அப்படின்னு விவேக சூடாமணி. சாதனா சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் தான் ஞானம் நிற்கும். இல்லாட்டா ஓட்டக்கூடத்துலேருந்து தண்ணி போகிற மாதிரி வெளியில் போயிடும். ஞானம் அப்படின்னா சமாதி. சமாதினா ஆத்மஸ்வரூப அவஸ்தானம். உள்ளே ஏற்படக்கூடிய சாந்தி, நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட்.
அது இதர பிரத்யங்களால் மறைக்கப்பட்டு போயிடும். இதர பிரத்யங்கள்னால் மற்ற விஷயங்களை பற்றி இருக்கிற விற்த்திகள்லாம் வரும். சாப்பிடணும், தூங்கணும், விவகாரம் பண்ணணும், குடும்ப பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாம் மனசில் வந்து பல விதத்தில் இருக்கிற முடிச்சுகளாக நிற்கும். இதெல்லாமே பரிபூர்ணமான சந்நியாசத்தினால, சந்நியாச யோகத்தினால நிவர்த்தி பண்ணுறான். அதனால தான் சந்நியசிய ஸ்ரவணம் குறியாத் அப்படின்னே சாஸ்திரம் சொல்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரவணம் பண்ணு. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடு. சந்நியாசம்னா நிசங்கதை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அப்படி வருமாங்கிறது பார்க்கணும். கம்ப்ளீட்டான நிசங்கதை, எதுலேயுமே ஒட்டாமல் இதுதான் முக்கியங்கிற மாதிரி ஞானத்தை, ஆத்ம வித்தியை ஸ்ரவணம் பண்ணுறதுக்கும் மனனம் பண்ணுறதுக்கும் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் இந்த அறிவு வீரியவத்தரம் ஆகிறது, தேஜஸ்வி ஆகிறது. இப்போ சாந்தி பாடத்துலேருந்து அந்த தேஜஸ்வி அப்படிங்கிறதே எடுத்துக்கிறோம் நாம். அதீதம் தேஜஸ்சுற்றது ஆகட்டும், தேஜஸ் உள்ளது ஆகட்டும். அப்படி அந்த தேஜஸ்னா அனுபூதியாக மாறட்டும், நமக்குள்ள சமாதியாக மாறட்டும். நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்மதத்துவம் அவகமியதே த்ருவம் நான்யதா சலதயா மனோகதேஹி பிரத்யாந்தர விமிஸ்ரிதம் பவேத். இப்படி விவேக சூடாமணி ஒரு ஸ்லோகம். நிறைய பேருக்கு வந்து சங்கராச்சாரியர் இப்படி நிர்விகல்ப சமாதினெல்லாம் பாஷ்யத்தில் சொல்லலையே, இங்கே சொல்கிறாரேன்னா அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னா விகல்பம்னா சந்தேகம், விபரீத ஞானம், அஜ்ஞானம். இந்த 3 தோஷங்கள் இல்லாத ஞானத்துக்கு தான் சமாதின்னு பேர். அப்போ விகல்பங்கள் இல்லாமல் பிரத்யாந்தர விமிஸ்ரிதம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதில் போட்டார். இதர பிரத்யங்கள், பல தாட்ஸ், பல எண்ணங்கள் வந்து நான் கர்த்தா, நான் போக்தாங்கிற விசாரத்தோடு கலந்து உள்ள இப்படி வேலை பண்ணுறத சுத்தமான அந்த போதத்தோட நிலையை நிறுத்த முடியலை. அது நிர்விகல்பமான ஞானமாக, நிர்விகல்பமான அனுபவமாக ஆகணும். அதுக்கு என்னென்ன பிரதிபந்தம் இருக்கோ அந்த பிரதிபந்தத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். பிரதிபந்தம் இல்லாமல் இருந்தால் அனுபூதியும் பிரதிபந்தம் இல்லாமல் இருக்கும். உள்ள வெளியில் இருக்கிற பிரதிபந்தங்களையும் நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கு தான் சந்நியாச யோகம் அப்படின்னு பேர். சந்நியாசம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனால மட்டும் நடந்துவிடாது. அதனாலே அதுக்கு சந்நியாச யோகம்னு எடுத்து சொல்கிறோம். ஏன்னா சந்நியாசம்னு எடுத்துட்டும் அதுலேயும் நிறைய பிராரப்தங்கள், கர்மாக்கள்லாம் வந்துடலாம். அது தெரிஞ்சுன்னு பண்ணலை, ஆனால் அது யோகமாக மாறணும், அது அனுபவ நிலையாக மாறணும், வாஸ்தவமான தியாகமாக மாறணும். தியாகேனைக்கே அமிர்தத்வமானசு. அமிர்தத்துவம் நமக்கு ஸ்வதசித்தமாக இருக்குது. இதர விஷயங்களை விடுற போது அது நித்தியசித்தமாக இருக்கிற ஸ்வரூபம் பிரகாசமாகிறது. அப்படி அந்த அனுபவம் ஒரு தடவை ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசித்தா கூட ஆவர்த்திகி, திரும்ப 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 அதை ஆவர்த்தித்து அந்த அனுபவத்தை உள்ளே கொண்டு வர்றது தான் நிதித்தியாசனம். அதுவும் பிரதிபந்தம் இல்லாமல், எந்த விதத்துலேயும் தடை இல்லாமல் இருக்கணும்னா திவே திவே ஈட்யா ஜாகிருவத்பிஹி. ஸ்ருதி சொல்லித்து தினமும் பூஜை பண்ணணும். பூஜை என்ன, வெளியில் வந்து பூஜைனாக்கா நம்ம அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுற மாதிரி ஞானியும் நித்தியமும் ஆத்மாவாகிற லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறார். எப்படி பண்ணுறாருன்னா சமாதி குசுமைஹி அப்படின்னு. ஆஷாம் விஹாய பரிஹிருத்திய பரஸ்ய நிந்தாம் பாபே ரதிம் ச சுனிவாரிய மனஹ சமாதௌ ஆதாய ஹிருத்கமல மத்தியகதம் பரேஷம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். விஷயங்கள்லேருந்தெல்லாம் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிட்டு, ஒரு கர்ப்பிணி தனக்குள்ளே இருக்கிற கர்ப்பத்தை பற்றி நினச்சிண்டு அந்த கர்ப்பத்துக்கு ஜாக்கிரதையான ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு அதுக்கு தகுந்தபடி இருக்கிற ஆகார விகாரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லித்து. அதே போல் அரணிக்கோலில் பார்த்தா நெருப்பு தெரியாது, கடைஞ்சு தான் எடுக்கணும். அதுபோல் பிரதிதினம் இந்த அரணி, சரீரம்தான் அரணி, இந்த அரணியை
ஆச்சாரியாக்கிய அதரஸ்தாரணி சமனுமிலத் சிஷ்ய சம்ஞோத்தராரண்யாவேதா. ரெண்டு பேருமா அந்த சம்வாதம், அந்த சத்சங்கம், அதனால் உள்ளே இருக்கிற அந்த அக்னியை எழுப்பணும். அப்படின்னா அனுபூதி எழுப்பணும். அந்த நான் அப்படிங்கிற அனுபவம், அந்த நான்கிற அனுபவம் தேகம், மனசு, புத்தி, அகங்காரம் இந்த தோஷங்களை எல்லாம் விட்டு சுத்த போதஸ்வரூபமாக பிரம்மமாக பரமாத்மாவாக ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கணும். அப்படி யூ ஹாவ் டு ஹோல்ட் இட். அதுதான் திவே திவே ஈட்யா. இப்படி ஒரு பூஜையை பிரதிதினம் பண்ணணும். இப்படி ஒரு ஆராதனையை ஆராதயாமி மணிசன்னிபம் ஆத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம் ஸ்ரத்தா நதி விமலச்சித்த ஜலாபிஷேகைஹி நித்தியம் சமாதி குசுமைஹி அபுனர்பவாய. திரும்பவும் புனர்ஜன்மம் வராமல் இருக்கிறதுக்காக ஆத்மாவாகிற லிங்கத்தையே பூஜை பண்ணுறேன். அந்த ஆத்மாவாகிற லிங்கத்தை எப்படி பூஜை பண்ணுறேன்? ஸ்ரத்தா நதி விமலச்சித்த ஜலாபிஷேகைஹி நித்தியமும் நிதித்தியாசனம், மனசை அதில் விட்டு விட்டு தியானம் பண்ணி நிவேத்தியங்கள்லாம் என்ன, வெளியிலேருந்து என்னென்ன விஷயங்கள் வருதோ எல்லாம் ஆத்ம ஜானமாகிற அக்னியில் பொசுக்கிறது, அதை பஸ்மம் பண்ணி அப்படி தியானம் பண்ணுறேன் அப்படின்னு அது மந்திர ஸ்லோகம். அதே போல் இங்கே மந்திரமும் சொல்கிறது, அரணிக்கோலை கடைஞ்செடுக்கிற மாதிரி பிரதிதினம் முதல்ல வெளியில் குரு சிஷ்யன்கிற சம்வாதம், அப்புறம் ரமண பகவான் அஷ்டகத்தில் ஒரு பாட்டு இருக்குது, மனம் மனமெனும் கல்லில் மறுவர கடையனின் அருள் ஒளி மேவும். வெளியில் ஒரு ஆள்கிட்ட இல்லை, தனக்குள்ளேயே கடைஞ்சி இந்த அக்னியை எடுக்கணும். தன்னோட ஹிருதயத்துக்குள்ளேயே உபாசனையால் எடுக்கிறது. ஸ்ருதி சொல்கிறது பிரணவத்தை உத்தராரணியாக வச்சுன்னு கடையறான். ஸ்வதேகம் அரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தராரணிம் தியான நிர்மதனாபியாசாது தேவம் பஷ்யேது நிகூடவது. ஸ்வதேகத்தை, இந்த சரீரத்தை ஒரு அரணிக்கோலாக வச்சுண்டு ஓங்காரத்தை இன்னொரு அரணிக்கோலாக வச்சுன்னு கடைஞ்சு உள்ளே இருக்கிற அக்னி எடுக்கிறாராம். அப்படி அரணியில் இருக்கிற அக்னியை எழுப்புற மாதிரி எழுப்பி அந்த அக்னி அணைஞ்சு போகாமல், அந்த அனுபூதி அணைஞ்சு போகாமல் கர்ப்பிணிகள் கர்ப்பத்தை பார்த்துக்கிற மாதிரி காப்பாற்றி பிரதிதினம் அதில் ஆகுதி அர்ப்பணம் பண்ணி திவே திவ ஈட்யோ ஜாகிரவத்பிஹி அவிஷ்மத்பிஹி மனுஷ்யேபிஹி அக்னிஹி அப்பிரமத்தைஹி இத்தியேதது. ஜாகிரவத்பிஹினா பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்யா. மறந்து போயிடப்படாது, இதர விஷயங்களில் மனசை விட்டு வழி தவறி விடப்படாது, ஸ்லிப்பாக இடப்படாது. அப்படி அந்த அனுபவத்தை பூர்ணம் பண்ணிக்கணும். இப்படி ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை சொன்னோம். அப்புறம் அடுத்த மந்திரம், அந்த அனுபவத்தில் தான் பிரதிதினம் இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் வருது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, சந்திரன் அஸ்தமிக்கிறது, ஏன் நான்கிற ஒரு எண்ணம் உதிக்கிறது, அப்புறம் இந்த சரீரம் உதிக்கிறது, அப்புறம் இந்த ஜாகிரத அவஸ்தா உதிக்கிறது. இதில் தான் நாடு எல்லாம் வருது. பகவானோட உள்ளது 40 நாமின்றி நாளேது நாடேது நாடும் கால் நாம் உடம்பேல் நாள் நாட்டுள் நாம் படுவோம் நாம் உடம்போ. அந்த நான்கிற அந்த உணர்வு இருப்பு, அந்த இருப்பு உணர்வில் தான் நாடு எல்லாம் வருது, டைம் ஸ்பேஸ் எல்லாம் வருது. இப்போ அடுத்த மந்திரத்தில் சொல்கிறது, சூரியன் ஆத்மாவில் தான் உதிக்கிறது, சூரியன் ஆத்மாவில் தான் நிற்கிறது, சூரியன் ஆத்மாவில் தான் அஸ்தமிக்கிறது. சகல பிரகிருதியில் இருக்கிற ஃபோர்ஸஸும் ஆத்மாவை சென்டராக வச்சுன்னு தான் நடக்கிறது. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியௌ திசா ஸ்ரோத்ரே வாக் விவృతాశ్చ வேதாக வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்பியாம் பிருத்திவி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா. எல்லாரோட ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாவோட சுற்றி வர விஸ்வம் பூராவும். இப்போ இந்த ஆத்மாங்கிறது சென்டர் பாயிண்ட். யதச்சோதேதி சூர்யः அஸ்தம் யத்ர ச கச்சதி தம் தேவாः சர்வே அர்ப்பிதாः ததுநாத்யேதி கஷ்சன ஏதத்வை தத்து. அந்த சென்டரை விட்டு யாராலையும் வெளியில் குதிக்க முடியாது. தது ந அத்தியேதி கஷ்சன, தது ந அத்தியேதி கஷ்சன. அதை யாரும் தாண்ட முடியாது. அந்த சென்டரை யாராலையும் தாண்டி விட முடியாது. தான் தன்னில் தான் இருக்க முடியும்.
கிஞ்ச யதஸ்ய யஸ்மாத் பிராணாது உதேதி உத்திஷ்டதி சூர்யா. பிராணானாதாய இல்லையா ஸ்ருதி வேத வாக்கியங்கள். பிராணானாய ஆதாயோ தேதி. அப்போ அந்த பிராணனை எடுத்துட்டு தான் வருது. ஆக்சுவலாக சூரியனே பிராணமயம். அதனால தான் சூரிய உதயத்தில் எழுந்து அங்கே அனுஷ்டானம் பண்ணேன்னா பிராணன் அப்படி கொண்டு வந்து இறைக்கும் காலங்கார்த்தால். அந்த பிராணன் கொஞ்சம் அதிகமாக இறைக்கிறது வெயில் சூடாக ஆறும்போது நம்மளால் தாங்க முடியாது. பிரபாதத்தில் பிராம முகூர்த்தத்தில் நமக்கு ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி பிராணனை கொண்டு வந்து அப்படி இறைக்கிறது சூரிய பகவான் கொண்டு வந்து இறைக்கிறார். அதனால் தம் தேவாக சர்வே அர்ப்பிதாக தது நாத்தியேதி கஷன அஸ்தம் நிம்லோச்சனம் திரோதானம் எத்திர எஸ்மின்னேவஜ பிராணே அஹனி அஹனி கச்சதி தம் பிராணம் ஆத்மானம் தேவாக. இப்படி பிராணன்லேயே அஸ்தமிக்கிறது. அந்த மூலசக்தி ஹிருதயத்தில் சொன்னோமே அதிதிஹி தேவதாமயி இல்லையா? அந்த அதித்தியிலேருந்து வந்ததுனால தான் ஆதித்யன்னு பேர். அந்த உள்ளே இருக்கிற அந்த சக்தியில் தான் எல்லாம் உதிக்கிறது. அந்த உள்ளே இருக்கிற சக்தியிலே அடங்கிறது. எல்லா தேவதைகளும் வாகாதய சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தாதிகள் இந்திரிய விஷயங்கள், அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற தேவதைகள் எல்லாருமே அராய்வ ரதனாபு அர்ப்பிதாக. ஒரு பெரிய சக்கரம், அந்த சக்கரத்தை எடுத்துட்டா அதுக்கு நடுவில் அறம் இப்படி 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 வருது. அதோட ஸ்போக்ஸ் தானே அதுக்கு நடுவில் நாபி, நடுவில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற இடம், அந்த ஒரு சென்டர். அது மாதிரி இங்கே தான் இந்த ஜகத் பூரா. இந்த சென்டர் இஸ் ஹியர் 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 எவ்ரி ஒன்ஸ் ஹியர். அதனால்தான் சர்வபூதாந்தராத்மான ஸ்ருதி வாக்கியம் சொல்லிது. சூரிய சந்திரர்கள்லாம் கண்ணுகளாக இருக்குது, பிரபஞ்சமாக இருக்குது. அப்படி இருக்கிறது ஆறு எங்கேயோ இருக்கிற ஒரு ஈஸ்வரனா? சர்வபூதாந்தராத்மா, எல்லாரோடும் அந்தராத்மாவாக இருக்கிற அந்த சென்டரில் நின்றுட்டு தான் விஸ்வம் பூராவும் வியாபிச்சு இருக்குது. தது ஏதது சர்வாத்மகம் பிரம்ம ந அத்தியேதி ந அதீத்திய ததாத்மதாம் ததாத்மகதாம் தது அந்நியத்துவம் கச்சதி கஷ்டன கஷ்டிதபி ஏதத்வை தது. இதுதான் பரமார்த்தமான ஆத்மவஸ்து. அது எல்லாரிலையும் நித்திய நிரந்தரம் அனுபவஸ்வரூபமாக சித்தமாக இருக்குது. யதே வேக ததமுத்திர யதமுத்திர ததன்விஹ மிருத்யோஹ சமிருத்யுமாப்னோதி யயிஹ நானேவ பஷ்யதி. எது இங்கே இருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எது இப்போ இருக்கோ அதுதான் எப்பவும் இருக்குது. அதனால் ஞானம்ங்கிறது இங்கே இப்போ தான், ஹியர் நவ். அதனால் அது அட்டர்லி சிம்பிள். எதேவ இஹ தது அமுத்திர இஹச்சேதவேதி தத சத்தியமஸ்தி. இங்கேயே அந்த ஞானத்தை அடைஞ்சால் தான் சொர்க்காதி லோகத்தில் எல்லாம் அடைய முடியும். இல்லாட்டா இங்கே எப்படி இருக்குமோ அப்படி தான் இருப்போம். நம்ம எங்கள் சொர்க்கத்துக்கு அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு எல்லாம் போனால் இதே மனசு தானே. இங்கேருந்து வைகுண்டம் கைலாசம் போனால் இதே மனசு எடுத்துன்னு தானே போகிறோம். அதனால் இங்கேயே எது இருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எதேவ இஹ தது அமுத்திர எது அமுத்திர தது அணு இஹ. அங்கே எது இருக்கோ அதுதான் இங்கே இருக்க போகிறது. அதனால் தன்னிலேருந்து அந்நியமான வஸ்துக்கள் பலது இருக்குங்கிற மாதிரி பிரமை யாருக்கு இருக்கோ, வெளியில் ஏதோ அடையறதுக்கு இருக்குது ஆகிறதுக்கு இருக்குங்கிற பிரமை யாருக்கு இருக்கோ, அவனுக்கு அந்த பிரமையினாலேயே மரணத்திலேருந்து மரணத்துக்கு போயிட்டே இருப்பான். ஆத்மாவிலேருந்து ரெண்டாவது ஒரு வஸ்துவை அங்கீகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தோஷம். அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம்னா ஆத்மாவில் இருந்து அந்நியமான வஸ்துக்களை ஒத்துக்காமல் இருக்கிறது அத்வைதம். அந்த அத்வைதத்துக்கு பெரிய லாஜிக்கும் சித்தாந்தமும் பிரஸ்தானத்திரையும் ஒன்றும் வேண்டாம். நம்ம அனுபவத்திலேயே நான்ங்கிறது மட்டும்தான் அனுபவம், மீதி எல்லாம் பிரதீதி தான். மீதி எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் காணக்கூட்டப்பட்ட சினிமா தான். அதனால் துவைதம்ங்கிறது எந்த துவைதிக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது.
துவைதமெல்லாம் சினிமாவில் இருக்கிற கேரக்டர்லாம் அவள்லாம் இருக்காளேன்னு சொல்கிறது தான், அவ்வளோதான். அத்தனை தான் அதுக்கு வேல்யூ. அது எப்படி நீங்கள் சினிமாவில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாம் இருக்காளேனோ, சரி இதுவெல்லாம் தெரியறாளே, கரெக்ட். எல்லாம் அடித்து குத்தின்னு எல்லாம் பண்ணுறானுங்க, எல்லாம் கரெக்ட். அவ்வளவுதான் துவைதத்துக்கு விலையே தவிர அதில் எத்தனை நல்லது நடந்தது. சில பேர்லாம் சினிமாவில் தானம் கொடுத்து பெரிய மினிஸ்டர்லாம் ஆகிடுவாளே, அது மாதிரி சினிமாவிலேயே தானம் கொடுத்து எது வேணால் ஆகிடலாம். அதுக்கு என்ன ரியாலிட்டி இருக்குது? ஒன்றும் இல்லை. சொப்பனத்தில் இருக்கிறது ஏதோ ஒன்று. சொப்பனே ஸ்வாப்னிக பரிணயம் அப்படிம்பா. சொப்பனத்தில் கல்யாணம் ஆச்சு. இதுபோல தான் இந்த துவைதத்துக்கு விலை. கிம் பத்ரம் கிம் அபத்ரம் வா துவைதஸ்ய அவஸ்துனஹ கியத். பாகவதன் சொல்கிறது அவஸ்து இல்லாதது. அதுக்கு போய் அது நல்லது கெட்டது எத்தனை நல்லது நடந்தது எங்கே நெத்தி சொப்பனத்தில். அது மாதிரி தான் ஜாக்கிரத்துலேயும் நடக்கிறதெல்லாம் ஒன்றுக்குமே பாரமார்த்திகமாக ஒரு விலையும் இல்லை. ஆத்மாவிலேருந்து அந்நியமான எதையுமே யாராலையும் அனுபவிக்க முடியாது. அனுபவங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அனுபவங்கிறது பிரம்மத்தோட ஸ்வரூபம். அனுபவிக்கிறதுங்கிறது இந்த சைதன்யத்தில் மட்டும், சைதன்யத்துக்கு தான் அனுபவம். சத்வபாசிகா சித்வவேதரா சத்தயாகி சித்தயாகி அகம். சத்து சித்து அகம் அனுபவம் எல்லாம் ஒரு வஸ்துவுக்கு பல பேர். இது இங்கேங்கிற ரூபத்தில் தான் அனுபவிக்க முடியும். நேற்றுக்கின்னு அனுபவிக்க முடியாது, அங்கன்னு அனுபவிக்க முடியாது. எங்கே போனாலும் இங்கே தான். அது வைகுண்டத்துக்கு போனாலும் இங்கே தான், கைலாசத்துக்கு போனாலும் இங்கேருந்து தான் அனுபவிக்க முடியும். அல்லாத வைகுண்டத்தில் கைலாசத்தில் அந்த ஊரில் இந்த ஊரில் அனுபவிக்க முடியாது. பாஸ்ட்டை யாருக்கும் அனுபவிக்க முடியாது. ஒரு கால் பாஸ்ட்டுக்கு போய் டைம் ட்ராவல் பண்ணி அனுபவிச்சால் அப்போது அது ப்ரெசண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை விட்டுட்டு வேறே பலது இருக்கிற மாதிரி யார் நினச்சிக்கிறானோ, யார் பிஹேவ் பண்ணுறானோ, யார் அந்த ஒரு ப்ரொப்போசிஷனில் லைஃப்பை நடத்துகிறானோ, he will move from suffering to suffering, death to death. மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோது. யார் சொல்கிறா? மிருத்யுவே சொல்கிறான். யைஹ நானேவ பஷ்யதி நானா இவ பஷ்யதி. பலது போல காண்றவன். பலது பார்க்க முடியாது, ஆனால் பலது இருக்கிற போல யார் அந்த அறியாமை வச்சுன்னு இருக்கானோ, அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் இக்னரன்ஸ் இஸ் டெத். அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லை. யூ அகெயின் அண்ட் அகெயின் டை அண்ட் கம் பேக், டை அண்ட் கம் பேக். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ததா ந பஷ்யேத்து. ஆத்மாவிலேருந்து அந்நிய வஸ்துவை ஒத்துக்காதே. யத் பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு வர்த்தமானம் தத்தத் உபாதித்வாத் அப்ரம்மவத் அவபாசமானம் சம்சாரி அந்யத் பரஸ்மாத் பிரம்மணய இதி மாபூத் கஸ்யஜித் ஆசங்கா. யதேவேஹ காரியகரண உபாதி சமன்விதம் சம்சார தர்மவத் அவபாசமானம் அவிவேகினாம் ததேவ ஸ்வாத்மஸ்தம் அமுத்திர நித்திய விஜான கனஸ்வபாவம் சர்வசம்சார தர்மவர்ஜிதம் பிரம்ம. எது இங்கே இருக்கோ இந்த காரியகரண உபாதி சமன்விதம், இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி இதுக்கு மூலமாக இருக்கிற அவித்தியோடு எது இருக்கோ, பல விதத்தில் இருக்கிற சம்சார தர்மங்களோடு இருக்கிறதா தோன்றதோ, இவன் நல்லவன் கெட்டவன் இல்லையா, நம்ம ஆரியோ நினைக்கிற போது தோன்றுறது. அவளை பற்றி பல பல விசேஷணங்கள் தோன்றுறது. யாருக்கு? அவிவேகினாம். அதுவே தான் இங்கே நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது. அமுத்திர நித்திய விஜான கனஸ்வபாவம் சர்வசம்சார தர்மம் வர்ஜிதம் பிரம்மா. அமுத்திரனாக்கா நித்திய விஜான கனஸ்வபாவம், நித்திய சுத்த போதஸ்வரூபமாக இருக்கிற எந்த ஒரு ஆத்மா இருக்கோ,
எது பிரம்மம்னு சொல்லப்படுறதோ அதுவே தான் சர்வ சம்சார தர்ம வர்ஜிதமான அந்த வஸ்து தான். இங்கே சம்சாரி மாதிரி பல விதத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறவன் மாதிரி தோணக்கூடிய இந்த ஜீவனா அறியாமையோடு இருக்கிறவனா தோன்றது. இது எனக்குள்ளேயும் சத்தியம், உங்கள் ஒருத்தருக்குள்ளேயும் சத்தியம். வேறு ஒருத்தரை நினைக்கிற போதும் எப்போ எனக்கு இந்த ஒரு அறிவு வந்துடுத்தோ அப்போ மிருத்யு போயிடுது. மிருத்யு என்னதுன்னா, ஒரு ஆளை நான் பார்க்குறத மிருத்யுவை பார்க்குறேன். ஒரு கர்மாவை நான் பண்ணுறத மிருத்யு, ஒரு பலத்தை அனுபவிக்கிறத மிருத்யு. பிகாஸ் இட்ஸ் ஆல் லிமிட்டேஷன். துவைதம் நானா இவ பஷ்யதி, அவன் இருக்கான் இவன் இருக்காங்கிற மாதிரி தோணறத மிருத்யுவில் மாட்டின்டாச்சு. சுவாமி அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த லோகத்தில் விவகாரம் பண்ண முடியுமா? ஒரு பூர்வபக்ஷம். பண்ண முடியாது. இந்த லோகத்தில் விவகாரம் பண்ணுறதுனாலே என்ன, க்யூவில் நின்று மிருத்யுவுக்கு டிக்கெட்டு வாங்கிறது. அது பண்ணணுமானா நம்மளுக்கு இதெல்லாம் வேணும், இல்லாமல் பண்ண முடியாது. அதுலேருந்து தப்பிச்சுக்கணுமானா, மிருத்யுவிலேருந்து தப்பிச்சுக்கணுமா, இந்த க்யூவிலேருந்து நம்ம வெளியில் போக வேண்டியிருக்கு. இந்த ஒரு சக்கரத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னத்தினால முடியும்? ஆத்ம ஞானத்தினால தான் முடியும். அந்த ஆத்ம ஞானம் என்ன? இங்கே எது சம்சாரியாக எனக்குள்ளே இருக்கோ, ஜீவனாக எது தெரியறதோ அது சர்வசம்சார தர்ம வர்ஜிதமான ஆகாசகல்பமான ஒரு பாஷ்யக்காரர் இங்கே என்ன சொன்னார்? நித்திய விஜான கனஸ்வபாவம் அப்படின்னார். சர்வசம்சார தர்ம வர்ஜிதம் பிரம்ம. சர்வ சம்சார தர்மவது அவபாசமானம் சர்வசம்சார தர்ம வர்ஜிதம். இப்போ எனக்கு உங்களை பார்த்தா தோன்றுறது இல்லை, நான் யாரையோ ஒருத்தர் நினச்சிக்கிற போது அவரில் நிறைய சம்சார தர்மங்களை ஆரோப்பணம் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்டையும் நான் ஆரோப்பணம் பண்ணுறேன், பரத்தியார்கிட்டே ஆரோப்பணம் பண்ணுறேன், நானுங்கிற விற்த்தியிலையும் ஆரோப்பணம் பண்ணுறேன், நீங்கிற விற்த்தியிலையும் ஆரோப்பணம் பண்ணுறேன். இதுதான் நம்ம மனசு நிரந்தரம் பண்ணிட்டுருக்கு. நம்ம அடுத்த மந்திரம் இதான், மனசை வேதம் ஆப்தவியம். மனசால் என்னத்தை பிராபிக்கணுங்கிறதுக்கு இங்கேயே நம்ம பூர்வ பீட்டிக்கு போட்டுக்கிறோம். மனசு என்ன பண்ணுறது? என்னை பற்றி நினச்சிக்கிற போது நான் பிறந்திருக்கேன், நான் வளர்ந்துன்னு வந்திருக்கேன், எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, என்னோடய செக்யூரிட்டியை பற்றி நான் சிந்தை பண்ணணும், எனக்கு இப்படி பண்ணணும், எனக்கு இது பண்ணணும், என்னோடய லைஃப்பில் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் சால்வ் பண்ணண்டாமா? அப்போவே கொஸ்டின் வரும் நமக்கு. சால்வ் பண்ணாமல் விட்டுவிட முடியுமா? விட்டுவிட முடியும். சொப்பனத்தில் பாதியில் எழுந்திருக்கலாம், சொப்பனத்தில் எல்லாம் சரி பண்ணிட்டும் எழுந்திருக்கலாம். எழுந்திருந்தப்புறம் என்ன வித்தியாசம் வரப்போகிறது? ஒரு வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. ஆனால் சொப்பனத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தைரியம் வர மாட்டேங்கிறது. இதெல்லாம் இப்படி போட்டுட்டு எழுந்திருந்தால் எப்படி? சொப்பனத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பாதியில் விட்டுட்டு நான் எழுந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தோன்றுறது. இதுக்கு சிம்பிளாக லௌகிகமாகவே ஒரு ஆன்சர் பண்ணலாம். செத்து போனால் என்ன பண்ணுறது? செத்து போனால் என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயா போயிட்டான்னா எல்லோரும் குத்தம் சொல்லுவான். சன்னியாசம் வாங்கிட்டாக்கும் போனான்னா அவனுக்கு வேணால் தெரியாமல் எங்கேயோ போய், இந்த காலத்தில் அது கூட கஷ்டம், அவன் ட்ரேஸ் பண்ணி விடுவான். கையில் மொபைல் ஒன்று இருந்தால் அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சா கூட ட்ரேஸ் பண்ணி விடுவான். அதெல்லாம் இல்லாமல் போனால் கூட என்றைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ சொல்லுவா, உங்கள் ஆற்று பையன் தானே, அவனை நான் ரிஷிகேஷில் பார்த்தேன்பா, அப்புறம் இவா பிடிச்சி அங்கே போயிடுவான். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம் இந்த காலத்தில். அப்படி போனால் கூட குத்தம் சொல்லலாம், ப்ராப்ளம்லாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் செத்து போயிட்டான்னாக்கா என்ன பண்ண முடியும்? சுவாமி விவேகானந்தர் தான் ஒருத்தர் சொல்கிறார், சந்நியாசா இஸ் வாட்? இட் இஸ் லவ் ஃபார் டெத். யூ டை டு ஆல் தட் இஸ் பாஸ்ட். அப்போ யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. செத்து போனவனு இப்போல்லாம் செத்து போகப்படாது. என்ன ஒரு அக்கிரமம்! செத்து போகிறதுக்கு கிடச்ச டைம் அது. மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமோ? இதெல்லாம் முடிச்சுட்டு தானே சாகலாம். இப்படியெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு என்னவோ ஆகட்டுமே, ஒரு தர்மம்னு ஒன்று இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என்னென்னமோ காரியங்கள்லாம் முடிச்சுவிட்டு அப்புறம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் செத்து போகணும்.
இது தோணின மாதிரி பண்ணுறதா எல்லாம் சரிதான்ப்பா, ஒன்றும் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படிங்களா இல்லையா? அப்போ செத்து போனால் யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி செத்து போகிறது இருக்கட்டும், இல்லை இருக்கானே அப்படின்னா இன்னொரு காரியம் சொல்கிறேன். பைத்தியம் பிடிச்சுடுத்துனா, இப்போ ஒருத்தனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சுடுத்து வச்சுக்கோ, நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது பைத்தியம் பிடிச்சுடுத்து. ஆஃபீஸில் நல்ல ஒர்க் வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் அவனுக்கு தலைக்கு சரியில்லாமல் ஆகிடுது, எல்லாத்தையும் அவுத்து போட்டான், ஃபைலையெல்லாம் கிழிச்சு போட்டான். சீஃப் ஆஃபீஸரை வாயில் வந்தது சொன்னால் இறங்கி போனான். பிடிச்சி போலீஸுக்கு பிடிச்சி கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட முடியாது, ஏன்னா இஸ் டிடெக்டட் ஆஸ் மேட். அப்போ சுப்பீரியர் ஆஃபீஸர் கேஸு கொடுக்க முடியாது. அவனுக்கு பைத்தியம் எப்படி பிடிக்க முடியும்? ஐ ஹாவ் எ ரைட் டு ஆஸ்க். அவன் ரிட்டையர் ஆனப்புறம்னா பைத்தியம் பிடிச்சிக்கிட்டுவேன், இல்லாட்டா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு பைத்தியம் பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ண, பைத்தியம் பிடிக்கவோ என்ன வேணால் பண்ணு. அப்போ பைத்தியம் பிடிக்கிறதுக்கும் ஒன்று இல்லை இல்லையா? அப்போ அது மாதிரி இந்த சம்சாரத்தை முடிக்கிறதுக்கு டைம் ஒன்றும் கிடையாது. அந்த அறிவு வந்துடுத்தானா அப்போ முடிஞ்சு போயிடும். அது முடிகிறது எப்படின்னா, என்னில் சம்சார தர்மவது அவபாசமானே மயி சர்வ சம்சார தர்மவர்ஜிதஸ்ய ஆத்மனஹ அவபோதா. சம்சார தர்மவது அவபாசமானே த்வயி संसार धर्म वान इति अवभासमाने और संसार धर्मवती त्वयि संसार धर्म विवर्जित ब्रह्मणः दर्शनम. இது பாஷ்யத்தில் இங்கே வர வாக்கியம். இது அதானது எல்லா அவதோஷங்களும் என்னில் இருக்குது எனக்கு தோன்றது. என்னில் ஒரு தோஷமும் இல்லை, நான் சுத்த சைத்தன்யம். இதே விஷயம் இன்னொருத்தர்கிட்டையும் பார்க்குறேன். நான் எல்லா தோஷங்களும் இருக்கு, அவள் அப்படி பண்ணினா எனக்கு தெரியும். பாகவதத்தில் பகவான் உத்தவருக்கு இதை பெரிய ரகசியமாகவே சொல்கிறேன். பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத் விஸ்வம் ஏக ஆத்மகம் பஷ்யன்னு பிரகிருத்தியா புருஷேனச்ச அப்படின்னு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெரத்தியாரோட சுபாவத்தையோ அவளோட கர்மாவையோ பிரசம்சையும் பண்ணாதே, நிந்தையும் பண்ணாதே. சரி, அப்போ என்ன அவளை எப்படி பார்க்குறேன்னு ஆத்மானு பாரு, ஏகமான ஆத்மவஸ்துன்னு பாரு. அதுதான் இங்கே சர்வ சம்சார தர்ம வர்ஜிதமாக பாரு. அவள்கிட்ட எல்லாம் தெரியறது. அது தெரியறது மறுமரீச்சிக்கால தண்ணி தெரியற மாதிரி அவளோட சுபாவத்தில் தோஷங்கள் தெரியறது, கர்மாவில் கோளாறு தெரியறது, சரீரத்தில் குழப்பங்கள் தெரியறது. எதையும் பார்க்காதேன்னு தெரியறது. தெரிஞ்சாலும் மரீச்சிக்கால திருப்பி நீர் தெரிஞ்சால் அறிவால் அதை பிரவிலாபனம் பண்ணு, அறிவால் அதை ஒத்துக்காதே. அது தெரிஞ்சுட்டாலும் ஒத்துக்காதே. சினிமாவில் ஒருத்தன் வில்லனாகவே நடிக்கிறான், ரியல் லைஃப்பில் நமக்கு அவனை தெரியும், அவன் ரொம்ப நல்ல பக்தன் அப்படின்னா அவன் என்ன வில்லனாக அவனை நடிக்கட்டும், எனக்கு தெரியும் அவன் சும்மா நடிச்சுட்டு போகிறான், அவ்வளோதானே. அதில் என்ன வில்லனாக இருந்தாலும் வெளியில் வரும்போது அவனுக்கு தெரியும் நமக்கு அவனை. அப்போ அது மாதிரி அந்த உள்ளே இருக்கிற சர்வ சம்சார தர்மவர்ஜிதமான அந்த ஈஸ்வரன் ஆத்மா தான் அதுன்னு பாரு. ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத்து ஏகாத்மகம் பஷ்யன் பிரகிருத்தியா புருஷேனச்ச. அவனுக்குள்ளே இருக்கிற புருஷன் சுத்த போதம் நான் ஒத்துக்கிறேன், வேதாந்தபரமாக எனக்கு தெரியும். ஆனால் பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கே, அவனோட பிரகிருதி, அவனோட பாடி மைண்ட், அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் தெரியறதே. அந்த குழப்பமும் பூர்ணம்தான், இந்த குழப்பம் இல்லாததும் பூர்ணமதா பூர்ணமிதம். அது எல்லா குழப்பத்தோடு கூடயும் அதை பூர்ணம்னு ஒத்துக்கோ. என்னென்ன கோளாறு தெரியறதோ அப்படியே அதை நீ ஒத்துண்டு உனக்குள்ளே ரெஜிஸ்டரே பண்ணிக்காமல் அதை பரமாத்மா பகவான் இந்த விஷுவலியில் பண்ணுற மாதிரி அவரும் பண்ணின்னு இருக்கான். ஒரு ரூபத்துலேயும் அவன் விஷுவலியில் பண்ணின்னு இருக்கான். நல்லது பண்ணுறான், கெட்டது ஈஸ்வரன் பண்ணலையே, கெட்டது ஈஸ்வரனே குத்தம் சொல்லலாமே. அப்படி பார்த்தா எத்தனை சம்ஹாரம் பண்ணுறார், எத்தனை டிஸ்ட்ரக்ஷன், எத்தனை பாபம். அதுவும் இல்லை ஒருத்தர் பண்ணுற தப்பா அவன் தானே பண்ணின்னு இருக்கான். அப்படி பார்த்தா அதனால் உன்னோட நிம்மதிக்காக
நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சுவாமி, நேற்றுக்கு தான் 50,000 ரூபா வாங்கிட்டு போயிருக்கான், இப்போ திருப்பி தராமல் இருக்கிறத அது ஈஸ்வரன் வாங்கிட்டு போயிருக்கான், நான் எப்படி இருக்கிறது? இதுதான் ப்ராப்ளம். நீ கொடுக்குற நிலையிலையும் வாங்குகிற நிலையிலையும் இருக்கிற வரை இந்த அறிவை அனுபூதியாக ஸ்பிரிச்சுவலாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ கொடுக்கறது வாங்கிறதுங்கிற நிலையை தாண்டி போனதுக்கப்புறம் இந்த ஞானத்தை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் சன்னியாசிக்குன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர். ஏன்னா ஒரு மனுஷன் when he has reached that state where he is not related to anyone in a special way, then this jnana can be employed very easily. இல்லாட்டா என்ன ஆகும்னா அதுக்குள்ளே எல்லாம் ப்ராப்ளம் இவன் கொண்டு வந்து வச்சுடுவான். ஏன்னா இவனோட இண்டிவிஜுவாலிட்டியை இட் வில் போக், ஈகோவை இட் வில் போக், ஈகோவை இட் வில் மேக் இட் ஆக்டிவ். அப்போ இந்த அறிவெல்லாம் நமக்கு வாஸ்தவம் எல்லாம் தெரிஞ்சாலும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். இந்த ப்ராக்டிக்கல்னு நம்ம சொல்கிறோமே, ப்ராக்டிக்கல் இஸ் அனதர் நேம் ஃபார் சம்சாரா. த சோ கால்டு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ப்ராக்டிக்கல் லைஃப் இஸ் சம்சாரா. ஞானம் ப்ராக்டிக்கலாக வராது. ஞானம் பரமார்த்தம் இருக்கிறது காட்டும், அவ்வளோதான். இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ளே நாம் மாட்டின்னுடுவோம். அதனால் பரமார்த்தமான வஸ்துவை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சுத்த சைத்தன்யத்தை தவிர வேறு எதையும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஜை. அதில் என்னெல்லாம் தெரிஞ்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஜை. தத்ர ஏவம் சதி உபாதி ஸ்வபாவ பேத திருஷ்டி லக்ஷணையா அவித்யா மோகிதா சன்னு யஹா இஹ பிரம்மணி அநானாபூதே பரஸ்மாதன்யோகம் மத்தஹ அந்யது பரம் பிரம்மா இது நானேவ பின்னம் இவ பஷ்யதி உபலபதே சஹா மிருத்யோஹோ மரணாது மிருத்யும் மரணம் புனः புனः ஜனன மரணபாவம் ஆப்னோதி. இதெல்லாம் அமிர்தம். இது பாஷ்யம் எல்லாம் இதெல்லாம் மருந்து, சும்மா பாஷ்யம். இது வாக்கியார்த்த சபைக்காகன்னு எல்லாம் நினச்சிக்கப்படாது. இதெல்லாம் நமக்கு மருந்து. இந்த மந்திரங்கள் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு இருக்கிற சாஸ்திர ஞானம் போரும். அதுக்கு மேலே இருக்கிற சாஸ்திர ஞானம் வேண்டாம், ரிஸ்கி. இவ்வளோ தெரிஞ்சாலே பெரிய விஷயம். இங்கே என்ன சொல்கிறார்? எங்கே இப்போ அமுத்திரனாக்கா அப்போ சுஷுப்தியில் எது ஒரு சுத்த சைத்தன்யமாக இருக்கும். ஆர் உபனிஷத் சொல்லக்கூடிய பிரம்மங்கிற வர்ணையில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா நிர்குணம் நிராகாரம் ஒரு பகவத் ஸ்வரூபம் நம்ம சொல்கிறோமே, அது என்னது இருக்கோ அதுவே தான் இங்கே நம்மளோட சரீரம் மனசுக்குள்ளே எல்லா கோளாறுக்குள்ளேயும் தெரியப்பட்ட ஒரு ஜீவன் மாதிரி தோன்றது. தத்ர ஏவம் சதி அப்படி இருக்க உபாதி ஸ்வபாவ பேத திருஷ்டி லக்ஷணையா அவித்யா மோகிதா. கிளியர், வெரி கிறிஸ்டல் கிளியர். உபாதி ஸ்வபாவ பேத திருஷ்டி லக்ஷணையா, என்னோட உபாதி உன்னோட உபாதி அவரோட உபாதி அவரோட உபாதி எல்லாத்துலேயும் இது வேறு அது வேறே தானே, சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். அந்த பேத திருஷ்டி லக்ஷணையா அவித்யா, அது அந்த அவித்யினால் மோகிதா டெலூடட். அதுதான் சாம்ராஜ்யம் நடத்தின்னு இருக்கு நம்ம லைஃப்பில் இல்லையா? அவனே எனக்கு தெரியும், இவனே எனக்கு தெரியும். இந்த மௌனம் நம்மளால் முடிய மாட்டேங்கிறது. அவனை பற்றி இவனை பற்றி தெரியுங்கிறதுல அதுதான் பரிஹிருத்திய பரஸ்ய நிந்தாம் பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத்து. பரத்தி யாரோட சுபாவத்தை பற்றியும் பேசாதே, அவன் பண்ணின கர்மாவை பற்றியும் பேசாதே. பிரகிருதி புருஷன்கிற பேதத்தோடு கூட பார்க்காம அவளுடைய எல்லா பேதத்தோடையும் அவளை ஆத்மான்னு ஒத்துக்கோ. யஹா பிரசம்சதி நிந்ததே, யார் பிரசம்சை பண்ணுறாளோ நிந்த பண்ணுறாளோ ச ஆஷு பிரஷ்யத்தே ஸ்வார்த்தாது, அவனோட சொந்தங்காரியத்திலேருந்து விழுந்து போயிடுவான். சொந்தங்காரியம் என்னது? ஆத்மாவை பார்க்குறதுங்கிற தத்துவ நிச்சயம். அதுலேருந்து விழுந்து போடுவான். ஏன்? அசதி அபினிவேஷத்தா, பொய்யில் இருக்கிற ஃபேண்டசினால், அதில் இருக்கிற ஒரு ஃபேன்சினால், அதில் இருக்கிற அவனுக்கு ஒரு ஆசையினால், ஃபேசினேஷன்னால் he will slip from this knowledge. இந்த அறிவிலேருந்து அவன் வழுக்கி விழுந்துடுவன். அப்படி வழுக்கி விழுற போது அநானாபூதே பிரம்மணி
நானாத்வமே இல்லாத அந்த அகண்டமாக இருக்கிற பூர்ண வஸ்துவை அதிலேருந்து நான் ஒருத்தன் அந்நியமாக இருக்கேன், என்னிலேருந்து அந்நியமாக ஈஸ்வரன் இருக்கான், என்னிலேருந்து அந்நியமாக இவன் இருக்கான், அவன் இருக்கான், இப்படி இருக்கிற பேத புத்தியோடு கூட யஹா பஷ்யதி உபலபதே, அந்த பார்வையிலேருந்தே எல்லா ப்ராப்ளமும் வந்துடுறது. இன்னும் ஒரு ஸ்லோகம் கூட பாகவத்தில் சொல்லுவோமே, ந நிந்ததி நஜஸ்தௌதி லோகேச்சரதி சூரியவத். அந்த தத்துவம் உணர்ந்தவன் யாரையும் நிந்திக்கவும் இல்லை, ஸ்துதிக்கவும் இல்லை. இந்த சுத்த சைதன்ய பிரகாசமாக சூரியனை போல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரான். லோகேச்சரதி சூரியவத், லோகத்தில் ஒரு சூரியன் பிரகாசிச்சுட்டு சஞ்சாரம் பண்ணுற மாதிரி சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி. இன்னும் ஒரு வாக்கியம் கூட சொல்லுவோம் நம்ம, குணதோஷ அது ஒன்று, குணதோஷ திருஷ்டியே தோஷம், அது இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா ஆத்ம தரிசனம் பண்ணுறதுன்னு அர்த்தம், சர்வாத்ம தரிசனம் பண்ணுறது. அது இல்லாமல் இன்னொன்று கூட உண்டு, ந நிந்ததி ந நிந்தேத ந ஸ்துவீத குர்வதா அசாது சாதுவா. ஏதாவது கெட்டது பண்ணினா கூட அது ஒன்றும் ரெஜிஸ்டரே பண்ணிக்காதேங்கிறான். யாரையும் நிந்தையும் பண்ணாதே, ஸ்துதியும் பண்ணாதே. வர்ஜிதோ குணதோஷாபியாம் வர்ஜித சமதிருங்முனி, வததோ குணதோஷாபியாம் வர்ஜித சமதிருங்முனி. இது குணந்தோஷங்கிறத பற்றி பேசுறது சிந்திக்கிறத விட்டுட்டு சமதர்ஷியாகவே இருக்கணும் இந்த முனி. இது ஒரு பெரிய மனனம் பண்ணி, திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ப்ரோசஸ் தட் வி ஹாவ் டு டூ. என்ன சாதனை பண்ணணும் கக்குறமே, ஜபம், அது இதெல்லாம் அவுட்டர் ஹெல்ப்பு. அதெல்லாம் வந்து ஒரு வாகனம் மாதிரி, அந்த வாகனத்தை வச்சுன்னு எங்கேயோ போகணுமே, அது மாதிரி இந்த ஜபாதிகள்லாம் பண்ணிட்டு உள்ள வி ஹாவ் டு ஒர்க் ஆன் தீஸ் திங்ஸ் ஸ்லோலி. உள்ள மொள்ள இந்த பேத புத்தியை நிவர்த்தி பண்ணி அந்த பேத புத்தி காணாத நிலையில் எவ்வளோ மேலே போகிறோமோ அவ்வளோ ராகத்வேஷம் போயிடுறது, நான் நீ அவன்கிற விகல்பங்கள்லாம் போயிடுறது. நான்கிற விகல்பமே உதிக்கலைன்னா அதுக்கு தபஸுன்னு பேர். அதுதானே பகவான் சொன்னதுமே. காவியகண்டர் இவ்வளோ பெரிய தபஸ்வி, பால்யத்துலேருந்து தபஸ் பண்ணின்னு இருக்கார். நம்ம இன்னும் பெருசாக கதையில் எக்ஸைட்டடாக சொல்கிறோம். ரமண மகர்ஷி பகவான்கிட்ட போய் ரமண மகர்ஷின்னு கூப்பிட்டார் பகவானை. எதுக்கு? பகவான்கிட்ட ஒரு தபஸ் என்னன்னு கேட்டார், பகவான் சொல்லி கொடுத்தாருங்கிறா. இது என்ன கொஸ்டின், இது என்ன ஆன்சர்? சின்ன வயசுலேருந்தே தபஸ் பண்ணுறாரே. அப்போது தபஸுன்னா வெறும் ஆக்ஷன் இல்லை, அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சீரியஸான ஒரு கேள்வி அது. அது என்ன கேள்வின்னா, தபஸுங்கிற அந்த ஸ்டேட்டு எப்படி வரும், அவிச்சின்னமாக அந்த நிலைக்கு என்ன லக்ஷணம். அல்லாமல் பாஹ்ய தபஸ் நிறைய பண்ணியிருக்கார் அவர். அவிச்சின்னமான அந்த நிலைக்கு என்ன லக்ஷணம்? அந்த நிலை துவைதமில்லாத நிலை. துவைதம் எங்கே வரும்? நான்கிற தாட், அந்த விருத்தி அப்படி அதில் சலித்து உதிச்சாலே வந்துடும். அது உதியாது உள்ள நிலை தான் அகம் அபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமணவாகியம். அந்த நான்கிறது உதித்ததுமே காரியகரண சங்காதமாக இருக்கிற இந்த சரீரத்துக்கிட்ட உபாதிக்கிட்ட சம்பந்தம் வந்துடும். அது அடங்குற போதே இந்த சம்பந்த விச்சேதம் வந்துடும். அதனால் சர்வசம்சார தர்மவர்ஜிதனாக இருக்கிறதுக்கு, அகண்டமாக இருக்கிறதுக்கு, சர்வாத்மாவாக இருக்கிறதுக்கு, ஜனன மரணாதி பந்தங்களுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு விவகாரத்துலேருந்து கர்மன குர்வந்தி, கர்மா பண்ணுறதே அதுக்குள்ளே எல்லாம் மாட்டின்னுடுவோம். ஏன்னா லௌகிக கர்மாக்குள்ளே இந்த விவகாராதி தோஷங்கள் எல்லாம் வந்துடுறது. ஒரு கர்மா பண்ணணுமானா அதுக்கு ஒரு ரூல், ஒரு பிரின்சிபிள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். அண்ட் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் இக்னரன்ஸ். நமக்கு விவகாரம் பண்ணுறது நல்லா தெரியறது. விவகாரம் பண்ணுற போதே இப்போது சன்னியாசின்னா இப்படி தான் போகணும், சம்சாரின்னா இப்படி தான் இருக்கணும். சரி, எல்லாருக்கும் ஒரே இடத்துல இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போக வேண்டியிருக்கணும், அதுக்கு ஒரு ரூல் வேணும், அதுக்கு தகுந்தபடி பார்க்கணும், நம்மளும் அதுக்கு உட்காந்துக்கணும். இதெல்லா விவகாரங்களும் வந்துடும். அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்ல பதிர மூக்க அந்தவது பாலவது உன்மத்தவது எல்லாம் சரதி எல்லாம் சொல்கிறான். செவடி காத்தவன மாதிரியோ என்ன சொன்னாலும் காதில் கேட்டுக்கப்படாது, இல்லாட்டா காது பேசப்படாது, இல்லாட்ட மந்த புத்தி மாதிரி. இதெல்லாம் என்னத்துக்குன்னா, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற போது இந்த லோகம் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனை முன்னாடி கொண்டு வந்துடுறது.
Everywhere the contradiction is there. And the Shastra says you should not have contradiction, conflict. அந்த கான்ஃப்ளிக்டே இல்லாமல் இருக்க முடியுமா? துவைத்தமே இல்லை, கான்ஃப்ளிக்ட்னாலே துவைத்தம், ரெண்டு, அந்த ரெண்டோட இடைஞ்சல் இல்லாமல் இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஈஸ்வர ஞானம் சாட்சாத்காரம்னு பேர். பாகவதம் தொடங்குற போது சொல்லி என்ன ஈஸ்வரன்? அத்வயம் ஞானம் வதந்தி பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி. பிரம்மம் பரமாத்மா இதெல்லாம் வெறும் பேருப்பா. பகவானும் அல்ல, பரமாத்மாவும் அல்ல, பிரம்மமும் இல்லை, இதெல்லாம் சப்தம். அது என்னது? அதோட ஸ்வரூபம் என்ன? அத்வயம் ஞானம். அந்த கான்ஃப்ளிக்டே இல்லாத, நான் நீங்கிற எண்ணங்கள் ஒன்றும் இல்லாத சுத்த போதத்துக்கு வெளியிலேருந்து பார்க்குறவா கொடுக்குற பேர் தான் இதெல்லாம் நோட்டு. அப்போ அந்த போதத்தில் என்னென்ன வர்றது? பரஸ்மாதன்யோகம் மத்தோன்யத் பரம் பிரம்மா ஏஷா அந்யா ஏஷா அந்யா ஏதத் அந்யத் அஸ்மின் வஸ்துனி ராகா அஸ்மின் வஸ்துனி துவேஷா. இப்படியே விவகாரம். இது பிடிச்சது, இது பிடிக்கல, அவன் வேறு, இது வேறு, அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணப்படாது. இந்த பண்ணுறதுனாலேயே நான் ரொம்ப மாட்டின்னு விட்டேன். அதனால் நாஸ்தி அகிருத கிருதேன, அந்த பூர்ணத்துவம் இந்த பண்ணுற வரைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கொடுத்து இவனுக்கு. அப்படின்னு சோம்பேறியாக இருக்கலாமா? நான் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தா அந்த சோம்பேறியாக இருக்கிறதே இவனுக்கு ஒரு பண்ணலாயிடுறது. அப்போ தெரியறது தமோகுணம்ங்கிறதும் ஒரு இன்டென்ஸ் ஒர்க்கு தான் தெரியறது. தமோகுணம்ங்கிறதும் ஒரு டென்ஸ் மாஸ் ஆஃப் எனர்ஜி தான். அது ஒரு 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 தாமசிக் எனர்ஜி, ஓவர் ரெசிஸ்டன்ஸ் அது. அப்போ அதுவும் போகாது. அப்போ என்ன பண்ணணும்? ஞானத்தால் தான் முடியும். அந்த ஞானத்தால் ஸ்வரூப அவஸ்திதி நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாஸ், பரிபூர்ண தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தியாகம் பண்ணாமல் ரெண்டை ஒத்துன்றிருக்கிற வேற பின்னமிவ பஷ்யதி உபலபதே, அவன் வேற இவன் அந்நியன் அந்நியன்கிறது புத்தியில் எப்படி கோளாறு தான், வெறும் தாட்டு தான் புத்தியில். அது இருக்கிற வரைக்கும் த டெத் இஸ் ப்ரௌலிங் அரவுண்ட். இதெல்லாம் மிருத்யுர்தாவதின்னு வெளியில் ஓடலை, நம்ம புத்தியில் தாட் ஃபார்மில் மிருத்யு ஓடிகிட்டே இருக்குது. மிருத்யு தாவதி மிருத்யும் மரணம் புனகா புனனஹா ஜனன மரணபாவம் ஆப்னோதி பிரதிபத்தியதே. பிறக்கிறது இறக்கிறது, ஒரு தாட் வரபோதே நான் பிறந்துட்டேன், ஒரு தாட் அடங்குற போதே நான் இறந்துட்டேன். தஸ்மாத் ததான பஷ்யேது, அதனால் அப்படி பார்க்கப்படாது. பின் எப்படி பார்க்கணும்? விஜானைக ரசம் நைரந்தர்யேண ஆகாஷவத் பரிபூர்ணம் பிரம்மைவ அகமஸ்மி இது பஷ்யேத். விஜானைக ரசம், அத்வயம் ஞானம் சொன்னேனே அதுதான். அது ஏகரச விஜானம். பகவான் ஹரிம் ஏகரசம்னெல்லாம் பாடினாலே அது மாதிரி ஏகரசம், ரெண்டு இல்லாத ஒரே விதத்தில் இருக்கிற சுத்தமான அறிவோட போதத்தோட ஞானத்தோட அனுபவம் நைரந்தர்யேன நிரந்தர பாவேன ஆகாஷவது எல்லையற்ற பொருளாக பரிபூர்ணம் பூர்ணமாக பிரம்மைவ அகமஸ்மி இதி, அந்த பிரம்மமே நான் அப்படின்னு பஷ்யேது. இப்படி பார்க்கணும். இந்த ஒரு அறிவு தான். அந்த அறிவு விட்டுட்டானா சஃபரிங் தான். ஆபத்துங்கிறது என்னதுன்னா சம்பத் ஆபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பத் நாராயண ஸ்மிருதி. அகண்டமாக இருக்கிற வஸ்துவை, அந்த ஆத்ம தத்துவத்தை மறந்துடுறது ஆபத்தைனா, மறந்தால் அப்போ நான் அப்படின்னு ஒரு அகம்விருத்தி, ஒரு செல்ஃப் இமேஜ் வந்துடும். சம்பத் என்னது? திரும்பது. அப்போ சத் சங்கத்தில் உட்காந்து நாம் அதை ஞாபகப்படுத்திட்டு திருப்பி அந்த நிலைக்கு போகிறோமே, அதுதான் பெரிய லாபம். இப்படி அப்பப்போ ஷேர் மார்க்கெட்டு மாதிரி மேலுக்கு கீழுக்கு போயிட்டே இருப்போம். அதுதான் நம்ம லைஃபு. இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு எல்லாம் சொல்கிறாளே, டபான்னு போயிடுத்துன்னா ஒன்றும் போகலை. இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது இல்லையா? பணம் வந்து கொடுத்துங்கிறேன், கிடச்சுடுத்து புண்ணியம் கிடச்சா மாதிரி. ஒன்றும் கண்ணு முன்னாலே தான் பணமெல்லாம் கிடச்சா புண்ணியம் எங்கே தெரியலையேங்கிற மாதிரி
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், கிடச்சிடுது போயிடுது. ஐயோ போயிடுது. ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் போகவும் இல்லை வரவும் இல்லை, உள்ளால் பாவத்தில் கிடச்சிது போச்சுங்கிறதெல்லாம் மானசீகமான ஒரு பாவம் இல்லையா. மானசீகமாகவே எனக்கு இது போச்சு, மானசீகமாகவே எனக்கு கிடச்சிது எல்லாம் சொல்கிறான். போகிறது கிடைக்கிறதும் நஷ்டமாகிறதும் இல்லாமல் நித்திய சித்தமாக ஒரு பெரிய சொத்து நம்மக்கிட்ட இருக்குது, ஆத்மாங்கிற சொத்து. அதுதான் மகாபூதோ மகாநிதிஹி இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். மகாபூதா, பூதஹானாக்கா பூசத்தாயாம் அஸ்தித்வ மாத்திரேன எது பிரகாசமானம் அஸ்தி, அதுதான் பூதம், அதுதான் மகாநிதி. தேடாது உற்றனல் திருவருள் நிதி. தேடுறதே அவித்யை தான், தேடக்கூட இல்லை. அந்த நித்திய பிரகாசமாக ஸ்வயம் பிரகாசமாக ஒரு நிதி இருக்குது. அந்த நிதியை எனக்கு அடைய முடியாது, அந்த நிதியை எனக்கு நஷ்டப்படுத்த முடியாது, அந்த நிதியை எனக்கு ஒரு விதத்துலேயும் அந்த தாரித்ரியமே வர முடியாது, அதுவே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு விஜானீக ரசம் நைரந்தர்யேண ஆகாஷவத்து பரிபூர்ணம் பிரம்மைவ அகமஸ்மி. அப்படி எனக்கு ஒரு காலத்திலையும் என்ன காரணத்தினாலேயும் ஒரு குறையும் இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கணுமா. குறை ஏதுமில்லை. அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய். எப்போ நீ எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தையோ அப்போவே எனக்கு சரீரம் மனசுங்கிற ரெண்டு தோஷம் என்னில் இல்லைங்கிற அறிவை எனக்கு நீ கொடுத்துட்ட. அதுதான் ஆவி உடல் கொண்டாய். அந்த சரீரம் மனசுங்கிற இந்த ரெண்டு தோஷம் ஆத்மஸ்வரூபத்தில் இல்லைன்னு நீ எப்போ எனக்கு காட்டி கொடுத்தியோ அப்போவே குறை இல்லாத நிலை அடைஞ்சுட்டேன். எனக்கு ஒரு குறை உண்டோ? இப்போ தெரியறதே, நான் வியாபகாரிகமாக தெரிகிற குறை குணமெல்லாம் நீ அல்லால் எண்ணேன் இவற்றை. இதெல்லாம் ஆத்மாவிலேருந்து அந்நியமாக இருக்கிறதாக நான் நினைக்கவே மாட்டேன். சொப்பனத்தில் பல ரூபங்கள் தெரிஞ்சாலும் எல்லாமும் ஆத்மாதான். இந்த சுவாபனிகமான அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணப்பட்ட வஸ்துவில் தான் எல்லாம் இருக்குது தெரியற மாதிரி. எண்ணேன் இவற்றை என் உயிரே ஆத்மாவே, எண்ணம் எதுவோ அது செய்வாய். அப்படின்னா லைஃப்பில் என்ன நடக்கணும் என்ன நடக்கப்படாதுங்கிறது நமக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை. யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது? பிரார்த்தனை பண்ணுறவன் யார்? பிரார்த்தனை பண்ணப்படுற வியக்தி யார்? ஒரு வஸ்து யார்? அதனால் எண்ணம் எதுவோ அது செய்வாய். கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாய். அப்படின்னா இந்த ஆத்மாவை மறந்துவிடாமல் இருக்கணும்னு அர்த்தம். அங்கே காதல் எப்படி ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு காதல் வரும்போது அவ்வளவு பேஷன் அதில் இருக்கோ அவ்வளவு பேஷனேட்டாக இந்த ஆத்ம தியானம் ஏற்படணும், அந்த சிவத்தியானம் ஏற்படணும், ஸ்வரூப தியானம் ஏற்படணும். அதானது இந்த ஆத்மாவை நினைக்கிற போது ஆத்ம தியானம் பண்ணுற போது ஒரு காதலன் காதலிக்கு இருக்கிற பாவத்தை அத்தனை எனர்ஜி இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளவு பாவத்தோட ஆகாஷவது பரிபூர்ணம், ஆகாசம் போல இருக்கிற ஸ்வரூபத்தை மறந்துவிடப்படாது. மறந்து எண்ண அலைகளில் விழுந்துட்டேனால் பாழில் விழுந்துடுவேன். அந்த பாழில் விழாமல் இருக்கணும். அந்த பாழுக்கு தான் மிருத்யுன்னு பேர். மிருத்யோஹோ சமிருத்யும் ஆப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. நானாத்துவம் பார்க்குறவன் பாழில் விழுந்துடுவான். ஏன்னா நானாத்துவம் இல்லை, பாழில் விழுந்துடும். கள்ளு குடிச்சுட்டு ஒருத்தன் கேட்குறான், வழியில் போகிறான், சார் வலது பக்க பாதையில் போகணுமா இடது பக்க பாதையில் போகணுமா? பார்த்தேன் அப்படி வலது பக்க பாதையிலேயே போனோம். இந்த பாதை அந்த பாதை கிடையாது, உனக்கு தான் தெரியறது, எனக்கு தெரியலைன்னா. அந்த பாதை இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. உங்கள் கண்ணுக்கு தான் தெரியறதே தவிர எங்கள் கண்ணுக்கு தெரியலையப்பா. நான் இடது பக்க பாதையில் போனால் என்னன்னு கேட்குறான். இவனுக்கு ஒரு இடது பக்கத்தில் ஒரு பாதை தெரியுறது. அந்த வழிகாட்டுறவனுக்கு தெரிஞ்சால் தானே அது. அவன் முதல்ல அது சொல்லாதைக்கு சொன்னான் வலது பக்க பாதையிலேயே போகணும். அது மாதிரி நானேவ பஷ்யதி, நானாத்தும் இவனுக்கு தெரியறது. உங்கள் கேட்குறான் இதெல்லாம் இது இருந்தால் தானேப்பா. இல்லை, நானேவ இவன் உனக்கு தான் தெரியறது. அந்த இருக்குன்னு நினச்சின்னு நீ இடது பக்க பாதையில் போகிறதுக்கு நம்ம நிறைய பேர் பார்ப்போம். அது இடது பக்க பாதையில் போக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாவா. இப்படி 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 போய் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாள். அன்றைக்கி நம்ம வரத்தை கூட ஒருத்தன் பைக்குக்கிட்ட சண்டை போட்டுருந்தான்.
பைக் அவனை அந்த பக்கம் இழுக்கிறது, இவன் அப்படி தான் இருந்தது பார்த்தா. பைக் இவன் இந்த பக்கம் இழுக்கிறான், அப்படியே டக்குன்னு எடுத்து பெரிய வெயிட் உள்ள ஸ்கூட்டர் இல்லை, ஆனால் இவனுக்கு பலம் இல்லை, அந்த பைக்கு அவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது நமக்கு ரோட்டில் பார்த்தா. அது மாதிரி தான் நம்ம லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் நம்மளை ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது, கஷ்டப்படுத்துறது எல்லாம் சொல்லுவோம். குடிச்சிட்டு மோகமாகிற கள்ள குடிச்சிட்டு பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜெகது, பைத்தியம் பிடிச்சிட்டு அது இது கஷ்டம் கொடுக்கறது அது கஷ்டம் கொடுக்கறதுங்கிற நம்ம தான் நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்ம மைண்டில் பவர் இல்லை, டல்லாக இருக்குது, இதெல்லாம் உள்ளே ஏற்றின்னு இருக்கோம். அதனால் தஸ்மாத் ததான பஷ்யேத், பல வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. விஜானைக ரசம் நைரந்தர்யேண ஆகாஷவத் பரிபூர்ணம் பிரம்மைவ அஹமஸ்மி இது பஷ்யேத். ஆகாசம் போல அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மமே நான் அப்படின்னு பாரு. அந்த அகண்ட சச்சிதானந்தமாக விஜானைக ரசமாக இருக்கிற பூர்ண வஸ்துவிலேருந்து அந்நியமாக நான் இருக்கேன், நீ இருக்கேன், அவன் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். பின்னமிவ ந பஷ்யேத் நானேவ ந பஷ்யேத். யதி பஷ்யதி சேத் சஹா மிருத்யோஹோ மரணாத் மிருத்யும் மரணம் புனः புனः ஜனன மரண பாவம் ஆப்னோதி பிரதிபத்தியதே. அதனால் இங்கே எது பிரகாசிக்கிறதோ அதுதான் எங்கேயும் இருக்குது. அது அடையறதுக்கு ஒன்றும் இல்லை. அடைஞ்சிருக்கிற வஸ்து ஆத்மா. அதை கவனத்தை அதில் திருப்பி அறிவை சுஸ்பஷ்டமாக பண்ணிட்டு விட்டானா இங்கேயே இப்போவே பூர்ணத்துவம் வந்துடும். இதுதான் இது இங்கே சத்தியம். யதா கடாகாஷாதீனி கட கரகாபவரகாதிபிஹி உபாதிபிஹி பின்னத்வேன விபாவ்யமானானி அபி நிருபாதிக மகாகாஷாத் அபின்னானி ஏவ பரமார்த்ததः ஏக ஏவ து மகாகாஷः ஏவம் இத்யர்த்தः. இப்படி கௌடபாதகாரிகா பாஷ்யம். ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிறது, ஒரு டப்பாக்குள்ளே இருக்கிறது, ஒரு வட்டிக்குள்ளே இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசமும் ஒரே ஆகாசம்தான். இந்த உபாதிகளும் அந்த ஆகாசத்தை எந்த விதத்திலையும் லிமிட் பண்ணலை. இதுபோல் ஆகாஷவது பரிபூர்ணம் வியத்வத் சதாசுத்தம் அச்சஸ்வரூபா ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு ஹஸ்தாமலகம். இது தான் இந்த இடத்துலையும் பகவத்பாதா சொன்னால் பாஷ்யத்தில் உபனிஷத் சொல்லித்து எதேவேக ததமுத்திர யதமுத்திர ததன்விக மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. இதை தொடர்ந்து நாளைக்கு பிரவச்சனத்தில் ரொம்ப முக்கியமான இன்னொரு மந்திரம் அடுத்தது. மனசைவேதமாப்தவ்யம் நேஹனானாஸ்தி கிஞ்சனா மிருத்யோ ச மிருத்யும் கச்சதி யைஹ நானேவ பஷ்யதி. அந்த மந்திரத்தை நாளைக்கு பார்க்குறோம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி